எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவையான ஹெல்த்தியான எந்தவித ஆர்டிபிஷியல் கலருமே சேர்க்காத கெட்டியா ஆகாத எலகலான ஒரு சேமியா கேசரி தாங்க. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சேமியா கேசரி செய்யணும்னா நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த சேமியா கேசரியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேசரி செய்யறதுக்கு அடிகனமான கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதுல தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வாசனை வராத எந்த எண்ணெய் வேணாலுமே நீங்க சேர்த்துக்கோங்க. அதாவது ஃபில்டர்டு எண்ணெய் தான் சேர்க்க வேண்டி இருக்கும். தேங்காய் எண்ணெய்னா ஃப்ரெஷ்ஷா செக்கில் ஆட்டி வாங்கின தேங்காய் எண்ணெயே சேர்த்துக்கலாம். அதனோட அந்த மனம் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதே அளவுள்ள நெய் இதுல சேர்த்துக்கலாம். ஏன் நெய்ல மட்டும் செய்யலாமே அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்யும் பொழுது ஆறின பிறகு கூட இந்த கேசரி கெட்டியாகாம இலகலா இருக்கும். இப்ப நான் மெஷர்மெண்ட் கப்ல 1/2 கப் அப்படிங்கிற ஒரு கப் இருக்கும். அந்த கப்ல 1 கப் அளவுள்ள சேமியா சேர்க்கிறேன். நம்ம கடையில வாங்குற சேமியா வறுத்த சேமியாவா இருந்தாலுமே நம்ம இது போல தீய குறைச்சு வச்சு வறுத்தா கேசரி செய்யும் பொழுது குழகுழப்பா ஆகாம அந்த பிசுபிசு தன்மை இல்லாம இருக்கும். அதனால நீங்க ஒரு முறை கலர் மாறாம இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும் பொழுது கைவிடாம வறுத்தீங்கன்னா தான் எல்லா பக்கமும் கரெக்டா வறுபட்டு வரும். அதே போல சேமியாவோட கலரும் மாறக்கூடாது. லைட்டா அது பொரிஞ்சு வரும். அந்த சமயம் வரைக்கும் கரெக்டா வறுத்துக்கோங்க. நெய்யோட அளவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க கூடுதலாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கோங்க. அதே போல அளவுகளுக்கு மெஷர்மெண்ட் கப்பு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்ல எந்த கப் இருக்குதோ அந்த கப் எடுத்துக்கலாம். ஆனா அதே கப்ல மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம அளக்க வேண்டி இருக்கும். இப்போ இது நல்லா இது போல வறுபட்டு வந்துட்டு இருக்கு. இது போல ஒரு பதம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நடுவுல நெய் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. நெய்யோட சேர்த்து வறுக்கும் பொழுதுதான் அந்த மனம் நல்லா இருக்கும். சேமியா இது போல வறுபட்டதுனா தான் அந்த பிசுக்கு தன்மையும் இல்லாம இருக்கும். கருகாம குறைவான தீயில வச்சு கரெக்டா வறுத்துக்கோங்க. இந்த சமயத்துல ஒரு சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் தூள் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும் பொழுதும் தீ நல்லா குறைவாவே இருக்கணும். அந்த நெய்லியே மஞ்சள் தூள் நல்லா நமக்கு அந்த மனம் மாறி வந்துடும். நம்ம எந்த கப்ல சேமியா அளந்தோமோ அதே கப்ல 2 கப் அளவுள்ள சுடு தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். தனியா நீங்க தண்ணிய சுட வச்சுக்கிட்டே இருங்க. அது ஓரளவு சுட்டு வரும்பொழுது ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவு நல்லா கொதிச்சு வரும் இல்லைங்களா, அந்த சமயம் இல்ல சூடு ஏறினாலே போதும். அதுல 2 கப் அளவுள்ள தண்ணிய சேர்த்துட்டு குங்குமப்பூ வீட்டுல இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க ஃபிளேவருக்காக. அப்படி இல்லைன்னா நம்ம சேர்த்த இந்த மஞ்சள் பொடியே கலர் நமக்கு கரெக்டா எடுத்து கொடுத்துரும். குங்குமப்பூ இல்லைன்னா அதுக்கு பதிலா ஏலக்காய் தூள் கூட நம்ம தூவிக்கலாம். இந்த சமயத்துல தட்டு போட்டு மூடி ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 3 இல்ல 4 நிமிஷத்துக்கு வேக விட்டீங்கன்னா இது போல கரெக்டா நமக்கு சேமியா வெந்து வந்துடும். சேமியா ரொம்ப குழைவா வேகக்கூடாது. நிறைய நேரம் வேக விட்டுடாதீங்க. நம்ம வறுத்ததுலயே பச்சை மணம் போயிருக்கும். இப்ப இது போல வேக வச்ச உடனே நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். தனித்தனியா இருக்கணும் இது போல. இந்த சமயத்துல தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு எந்த கப்ல 1 கப் அளவுல சேமியா எடுத்தோமோ அதுல 1.25 1.5 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு நல்லா தூக்கலா இருக்கும். நீங்க சர்க்கரை குறைவாதான் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.25 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு இது போல கலந்து விட்டா திரும்பவும் இது இலகலா மாறிடும். திக்கா இருந்தாலும் இனிப்பு சேர்த்த உடனேயே இது போல ஒரு இலகலான பதத்துக்கு வந்துடும். இந்த அளவு இலகல் ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேணாம். இந்த சமயத்துல திரும்பவும் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுல நெய்யை உருக்கி தனியா வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து கலந்து விடலாம்.
இந்த சர்க்கரை சேர்த்த உடனே இலகலாச்சு இல்லைங்களா, இது ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் சுருங்கி சர்க்கரை ஒரு ஜீரா பதத்துக்கு வரும். இது போல முத்து முத்தா கொதிச்சு அப்ப சர்க்கரையோட அந்த பச்சை மணமும் மாறி இருக்கும். இது ஒரு கரெக்டான பதத்துல இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு எப்பொழுதுமே நம்ம கொஞ்ச நேரம் இதை வேக விடணும். இது போல நமக்கு தனித்தனியா இருக்கணும் சேமியா. அதாவது நம்ம நிறைய நேரம் தண்ணியில வேக வச்சிருந்தா குழஞ்சு போயிடும். கரெக்டா நம்ம ஒரு 3-4 நிமிஷத்துல இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். அதனால இது ஒரு கரெக்டான பக்குவத்துல இருக்கு. இதே போல இந்த சர்க்கரையும் நல்லா இதுல சுருங்கி ஒரு கரெக்டான பக்குவத்துல இருக்கு. இது போல ஒரு இலகலான பதத்துல நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதுலயே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டு ஒரு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு வேறொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டா இந்த கேசரி ஆறுன பிறகும் கெட்டி ஆகாம கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை மட்டும் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வெள்ளரி விதை, சாரப்பருப்புலாம் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு இருந்தாலும் அதை பச்சையாவே 1-2 இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். ஆனா முந்திரிய வறுத்து சேர்த்துக்கோங்க. அதே போல திராட்சையும் இது போல கலர்ல இருக்கக்கூடிய திராட்சை மட்டும்தான் இல்லாம கருப்பு நிறத்துல இருக்க திராட்சையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். முந்திரி திராட்சைலாம் நம்மளோட விருப்பப்படி கூடுதலாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவு இலகலா இருக்கு பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்டான சேமியா கேசரி. இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும். இனி வர விசேஷ நாட்கள்ல நீங்களும் இந்த சேமியா கேசரிய இதே அளவுகள்ல பக்குவம் மாறாம செய்யுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சுவையா சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா வாழுங்க. சுவையாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.